வணக்கம். 12ஆம் வகுப்பு தமிழ் இனிக்கும் இலக்கணம். இதில் இயல் 3ல் பொருள் மயக்கம் இதை பார்க்க போகிறோம். பொருள் மயக்கம்னா இயல்பாக நம்ம உரையாடும்போது பொருள்கள் நிலையில் பெரும்பாலும் எந்த குழப்பமும் ஏற்படுவதில்லை. ஆனால் குரலில் ஏற்ற இறக்கம், அழுத்தம், குழைவு, இறுதிச் சொல் மூலம் வினாவா உணர்ச்சியா என்பதை நம்ம உணர்ந்து பொருளை நாம் சரியாக விளக்கிக் கொள்கிறோம். ஆனால் எழுதும்போது கார்புள்ளி இடாமல் எழுதினாலோ இல்லைனா இடம் மாற்றி கார்புள்ளி இட்டாலோ தொடரில் உள்ள சொற்கள் அத்தொடர்க்குரிய முழுமையான பொருளை தராமல் வேறு பொருளை தந்துவிடும். இதை தெரிந்து கொள்வதுதான் பொருள் மயக்கம். அதாவது பொருள்களில் நம் வேறுபாடுகளை அறிந்து எழுத வேண்டும். இல்லை என்றால் அது வேறு பொருளை தந்துவிடும். அதற்காக தான் இந்த இலக்கணம். பொருளில் வேறுபாடு இல்லாமல் சரியாக புரிந்து கொண்டு பொருளை எழுதுவதுதான் பொருள் மயக்கம். இதில் இடைவெளியும் பொருள் வேறுபாடும் முதல்ல பார்ப்போம். எம்மொழி யாருக்கும் எளிது, அதை சேர்த்து எழுதினா எம்மொழி யாருக்கும் எளிது அப்படின்றது பொருள். எம்மொழினா என்னுடைய மொழி, தாய்மொழி, யாருக்கும் எளிதானதுன்றது பொருள். எம்மொழியாருக்கும் எளிதுனா எல்லா மொழியினருக்கும் எளிது அப்படின்றது பொருளாகும். பாவின் நலன் காண்க. பானா பாடல், அந்த பாவின் நலன் காண்க. அடுத்தது பாருங்க, அப்பாவின் நலன் காண்க, நம்ம தந்தையின் நலத்தை அறிக அப்படின்றது பொருள். 5 மாடி வீடு, அப்போனா மாடி வீடு 5 இருக்கிறது என்பது பொருள். 5 மாடி வீடு, ஒரு வீட்டில் 5 மாடி இருக்கிறது என்பது பொருள். அன்று முதல் பாடம் கற்றோம், அன்றைக்கு நம்ம முதல் பாடத்தை படித்தோம். அன்று முதல் பாடம் படித்தோம், முதல்ல இருக்கிறது தான் அன்று முதல் பாடம் படித்தோம். இரண்டாவது கொடுத்துருக்கிறது அன்று முதல் பாடம் படித்தோம். அன்று முதல் பாடம் படித்தோம்னா அன்றைக்கு முதல் பாடம் படித்தோம். அன்று முதல் பாடம் படித்தோம். அன்று முதல் பாடம் படித்தோம்னா அன்னையிலிருந்து நம்ம பாடம் படித்துக்கிட்டே வருகிறோம் அப்படின்னு அர்த்தம். அன்று முதல் பாடம், அன்றைக்கு மட்டும் முதல் பாடம் கற்றோம் என்பது பொருள். இவ்வாறு சொற்களை சேர்த்தும் பிரித்தும் எழுதுவதால் பொருள் மாறுபாடுகள் ஏற்படுகின்றன. இப்போ வல்லின மெய்களும் பொருள் வேறுபடும். பிட்டு தின்றான், பிட்டுனா சின்ன சின்னதாக, இப்போ கருப்பட்டி இருக்குன்னா அதை என்னது சின்ன சின்னதாக கையை வைத்து பிட்டு தின்றான் அப்படின்றது பொருள். இப்போ பிட்டு தின்றான் தனியாக நின்றுனா, பிட்டு என்பதை நம்ம பேச்சு வழக்கில் புட்டுன்னு சொல்லுவோம், அது செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான். அடுத்தது உள்ள கருத்து. அதில் உள்ள கருத்துனா நம்ம மனதில் உள்ள கருத்துன்னு வரும். உள்ள கருத்துனா ஏதாவது ஒரு பாடத்தில் உள்ள கருத்து, அந்த மாதிரி பொருள். ஈட்டி கொண்டு வந்தான், ஈட்டி கொண்டு வந்தான்னா பொருள் ஈட்டி கொண்டு வந்தான், அதாவது வருமானம் ஈட்டி கொண்டு வந்தான்றது பொருள். ஈட்டி கொண்டு வந்தான் அப்படின்னா வேல் ஈட்டி இருக்குல்லையே அதை கொண்டு வந்தான் அப்படின்றது பொருளாகும். அடுத்து நம்ம பார்க்க போது சொல்லுறுப்புகள். சொல்லுறுப்புகள்னா வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான். இதில் சேர்த்தும் பிரித்தும் 2 வேறுபாடுகள் புரியுது அவங்களுக்கு. வீட்டில் இருந்து சென்றான், எங்கிருந்து சென்றான், வீட்டிலிருந்து சென்றான். வீட்டில் இருந்து சென்றான் அப்படின்றது தனி பொருள். அவன் வீட்டில் இருக்கான், அதுக்கப்புறம் போகிறான் அப்படின்றது பொருள். இப்போ ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். இதில் பொருட்பிழை அறிய முடிகிறதா? எப்படி பாருங்க, தி ஜானகிராமன் ஆண்டுதோறும் மறைந்தார் அப்படின்ற பொருள் மாதிரி தெரியுது. அப்போ ஆண்டுதோறும் மறைந்த அப்படின்னா மறைந்தார் எனும் தவறாமல் பொருள் அமையும்படியாக வந்துள்ளது. அப்படி எழுதக்கூடாது. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும், இதுதான் சரியான பதில். ராமனுடன் இலக்குவனுடனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான். ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்ய புறப்பட்டான், அது சரியான பதிலா? பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான்.
இத்தொடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை தருகின்றன. 4ஆம் தொடர் தவிர்த்து பிற தொடர்கள் உணர்த்தும் பொருள் முழுமையாக வெளிப்படுவதில்லை. முதல்ல ராமனுடன் இலக்குவனும் காட்டிற்கு பணிவிடை செய்யனா காட்டிற்கு வேற எதற்கோ பணிவிடை செய்தான்ன்றது பொருளாகும். பணிவிடை செய்ய ராமனும் இலக்குவனும் காட்டிக்கணும், இது யாருக்கோ பணிவிடை செய்வது போன்றதாகும். காட்டில் ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். ராமனுக்கு பணிவிடை செய்ய காட்டில்னா என்னது, எங்குன்றது தெரியுது. ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் புறப்பட்டான். இதுவும் சரியான பதில் இல்லை. 4வது தான் சரியான பதில். யாருக்கு பணிவிடை செய்யன்றது முதல்ல வரணும். ராமனுக்கு பணிவிடை செய்ய இலக்குவனும் காட்டிற்கு புறப்பட்டான். இதுதான் சரியான பதில். முதல் தொடர் காட்டிற்கு பணிவிடை செய்ய ராமனுடன் இலக்குவன் சென்றான்றது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருளை காட்டினாலும் 4வது தான் சரியான விடை. அடுத்தது நினைவில் கொள்ள வேண்டியவை. செங்கடல் அப்படின்னு சேர்த்து எழுதுனா சரி, செங்கடல் அப்படின்னா தவறு. கத்துக்கடல் சேர்த்து எழுதுனா சரி, கத்துக்கடல் அது பிரித்து எழுதுனா தவறு. ஏன்னா பண்புத்தொகை வினைத்தொகை வரும்போது சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து எழுதக்கூடாது. பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றை எப்படி எழுதலான்பாங்க. அணங்கு கொல் அது சரி, அணங்கு கொல். இது இடைச்சொற்களை சேர்த்து தான் எழுத வேண்டும். அடுத்தது இடைச்சொல்லுடன் சொற்களை சேர்த்து எழுத வேண்டும். பேசியபடி பணம் கொடுத்தான், அதாவது பேசியவாறு பணத்தை கொடுத்தான். பேசிய படி பணம் கொடுத்தான், படியளவு பணம் கொடுத்தான்றது பொருளாயிரும். உடம்படுமைகள் அமைந்த சொற்களை உடம்படுமைகளை சேர்த்தே தான் எழுத வேண்டும். மணி அடித்து சென்றான், அது ஒலி மணினா ஒலி எழுப்புதல். மணி அடித்து சென்றான், மணி என்பவன் அடித்து சென்றான் அப்படின்னு பொருளாகும். அடுத்தது கல்விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். ஈக்கள் மொய்த்தன இது சேர்த்து எழுதணும். ஈ கள் மொய்த்தன, ஈயை கள் மொய்த்தன அப்படின்றது பொருள் வேறுபாடாக எழுதணும். குரங்குகள் உண்டன, குரங்கு கள் உண்டன, குரங்குகள் உண்டன, குரங்குகள் உணவை உண்டன. குரங்கு கள் உண்டனா ஒரு குரங்கு என்னது கள் மதுபானம் அதை உண்டன அப்படின்றது பொருளாகும். இரட்டைக்கிளவி சொற்களை சேர்த்து எழுத கிடையாது. படபடவென சிறகை அடித்தது அது சரி, பட பட என சிறகை அடித்தது அது பொருளே கிடையாது. அடுத்தது சொற்புணர்ச்சியில் நிலைமொழியில் ஈற்றெழுத்தும் மெய்யெழுத்தாகவும் வரும் பொழுது முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் அவற்றை சேர்த்து எழுதணும். அதாவது சுடராளி, சுடர் குட்டல் ஆளி அப்படின்னு எழுதணும். ஒரு சொற்களை பெயருடனும் வெண்ணிடம் பயன்படுத்தும் போது சேர்த்து எழுத வேண்டும். கடிமணம் அப்படி சேர்த்து எழுதணும், கடிமணம். அடுத்தது உம்மை தொகைகளையும் சொற்களையும் நேர் இணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் சேர்த்து எழுதணும். உற்றார் உறவினர் அது சேர்த்து எழுதினாதான் சரி. உற்றார் உறவினர், அப்போ அவங்க வேற இவங்க வேற அப்படின்னு பொருளாயிரும். சீரும் சிறப்பும் அது சரி, சீராகவும் சிறப்பாகவும் அப்படின்றது. சீரும் சிறப்பும், சீருனா வேற ஏதோ கொண்டு வர மாதிரியும், சிறப்புனா அது வேற எதுக்கு உள்ள சிறப்பையும் குறிச்சிடும். மேடு பள்ளம் சேர்த்து எழுதணும். மேடு பள்ளம்னா முதல்ல மேடு இருக்கு அப்புறம் பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு. இதுனா மேடு எங்கேயோ இருக்கு பள்ளம் எங்கேயோ இருக்கு அப்படின்றது பொருளாயிரும். திணை பால் எண் இடம் காலம் முதலிய பிழைகள் ஏற்படாவனம் தொடர் எழுத பழகுகள் வேண்டும். திணைனா என்னது உயர்திணை அக்ரிணை, பால்னா ஆண்பால் பெண்பால், எண்ணுனா ஒருமை பன்மை, இடம்னா என்னது தன்மை முன்னிலை படர்க்கை அதை குறிக்கும். காலம்னா இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படி குறிக்கும். பாருங்க, கோவலன் மதுரைக்கு சென்றான், சென்றதுன்னு இருக்கு, ஆனால் நம்ம சென்றான்றதான் உயர்திணையா சொல்லணும், அப்போ இது தவறு. பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது, பறவைகள்ன்றது பன்மை, அப்போ கொத்தி தின்றன. குதிரையும் யானையும் வேகமாக ஓடியது, ரெண்டும் அப்போ ஓடின. அவன் வெண்மதியிடம் பேசினாயா, இது என்னது காலத்தை குறிக்கும். அவன் வெண்மதியிடம்னா பேசினான் தான் வரும், இறந்த காலத்தை குறிக்கும். சென்னையிலிருந்து நேற்று வருகிறான், நேற்றுனா வந்தான் அது காலத்தை குறிக்கும். அல்லன் அல்லல் அல்லர் அன்று அல்ல என்பனை திணைப்பால் என்னிடம் அறிந்து நம்ம ஆளுதல் வேண்டும். அடுத்து புரிஞ்சுதான். அடுத்து பாருங்க, பொதுவான பிழைகள். இப்போ சுடு தண்ணீர் என்று எழுதுவது பிழையே, தண்ணீர்
குளிர்ந்த நீரை குறிக்கும். சூடும் குளிருமாக நீர் எப்படி இருக்க முடியும்? தண்ணீர்னா குளிர்ந்தன்றது பொருள். அப்போ சுடு தண்ணீர்னா சூடு, தண்ணீர்னா குளிர்ந்த நீர். அப்போ அது தவறான பதில். அப்போ என்னது? நடு சென்டரில் நின்றான், அதுவும் தவறான. நடு என்பது தமிழ். நடுனா தமிழ்ன்ற சொல்ல குறிக்கும். சென்டர்னா ஆங்கிலம். தமிழை குறிக்கும், அது ஆங்கிலம் குறிக்கும். ரெண்டுமே ஒரே பொருள் தான் தரும். இரண்டிற்கும் ஒரே பொருள். நடுவில் நின்றான் என்று எழுதினாலே போதும். ஒரு வரியில் இறுதியில் உள்ள சொல்லை பிரித்து எழுதுவதாக இருந்தால் பொருள் கெடாதபடி பிரிக்க வேண்டும். எப்படி பாருங்க. வினைத்தொகை சொல்லுக்கிடையில் வல்லினம் மிகக்கூடாது. இப்போ திருவளர் செல்வன் செல்வி, அதில் வல்லினம் வரக்கூடாது. வல்லினம்னா இடையில ஈச்சி கசட தபர அது வரக்கூடாது. அப்போ திருவளர் செல்வன்றது தவறு. திருநிறை செல்வன் செல்வி அப்படின்றது சரி. திருநிறை அந்த இச்சி வரக்கூடாது. பிழை தவிர்க்க சில குறிப்புகள். ஒருவர் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுதலும் உதவும். எப்படிலாம் சொல்ல சொல்ல கேட்டு எழுதி பழகுனா அது பிழை இல்லாமல் தவிர்க்க முடியும். சொல்லுக்கான பொருளை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். அது ஒரு சிறந்த பயிற்சி. மரபு சொற்களை கற்று இனிமையாக எழுத வேண்டும். அதாவது மரபு சொற்களை கற்றல் அது இன்றியமையாத ஒன்றாகும். யானைனா கன்றுன்னு எழுதணும், குதிரைனா கணைக்கும் அப்படின்னு எழுதணும். இலக்கண விதிகளை மனதுள் பதித்து வைப்பதும் நமது கடமை. எழுதியதை மீள படித்து பார்த்து பிழை இருப்பின் திருத்தலும் கடமையாகும். மீளனா திரும்ப திரும்ப அப்படின்றது பொருளாகும். நன்றி மாணவர்களே.